கால பைரவரே போற்றி போற்றி. ஸ்ரீ கால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் 34ஆம் தின அருளுரை. உருவாகும் உன்னத நிலைகள் யாவுமே கால சக்கரத்தின் அங்கங்களாகும். பூமியின் நிலை என்பது மாறுபட்ட கால அளவுகளை கொண்டது. இப்பிரபஞ்ச சக்தி நிலைகளும் மாறுபட்ட கால நிலைகளை கொண்டது. இருப்பினும் மனிதர்கள் தங்களுடைய சுய இயக்கத்தின் கால அங்கங்களை முழுமையாக உணர்வது ஒன்றே உத்தமமான செயலாகும். கலியுக எல்லை காலத்தினில் 3 வித கால சக்கரங்களே வீரியமான இயக்கத்தை வெளிப்படுத்தும். வெப்ப சக்தி நிறைந்த துரிதமான இயக்கத்தினை வெளிப்படுத்தும் கால சக்கரம் என்பது ஓய்வின்றி சுழல்வதினால் பல்வேறு செயல் இழப்புகள் நிகழ்ந்திடும். குளிர் சக்தி நிறைந்த அணுக்களின் இயக்கத்தின் மூலம் உருவான கால சக்கரமானது மையமான இருப்பு நிலையினை ஏற்று நிதானமான சுழற்சியினை ஏற்கும். 3ஆம் காலச்சக்கரம் என்பது வெப்பமும் குளிர்ச்சியும் இன்றி இயங்காது இயக்கும் சக்தியினை கொண்டது. இப்பிரபஞ்சத்தின் இயக்கம் என்பது 7 கால சக்கரத்தினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மனிதர்களின் இயக்கமும் இதனை உணரும். எனினும் 3 நிலை காலசக்கர அங்கங்களை பூரணமாய் உணரும் நிலையினையே மனிதர்கள் பெற்றுள்ளனர். துரிதமாய் இயங்குவது, மெல்லென இயங்குவது, இயக்கமற்று நிலைப்பது ஆகிய 3 நிலைகளை கலி எல்லை மனிதர்கள் உணர்ந்திட இயலும். கால சூத்திரம் குறித்தே கால பைரவராகிய யாம் எடுத்துரைத்து வருகின்றோம். ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது ஓர் நோன்பாக இயற்றப்படும் தருணத்தில் சத்தியயுகம் எனும் மாறுபட்ட கால அங்கத்தினை மனிதர்கள் உணர்ந்திட இயலும். காலச்சக்கரத்தின் அடுத்த 3 நிலை இயக்கங்கள் என்பது மாறுபட்டு அமைந்திருக்கும். சத்தியம் யாதெனில் இப்பிரபஞ்சத்தின் இயக்கம் எனும் காலச்சக்கரத்தினில் 7 நிலைகள் உண்டு. அவை ஒவ்வொன்றிலும் தனித்த நிலையில் 3 சக்கரங்கள் உண்டு என்பதாகும். ஓர் அணுவின் தன்மை என்பது 3 நிலைகளை வெளிப்படுத்துவது ஒன்றே. மனிதர்கள் யாவரும் 7 நிலை காலச்சக்கரத்தின் அங்கங்களையும் அதன் தனித்த இயக்கமான 3 நிலைகளையும் உணர்ந்திடும் வல்லமை பெற்றவர்கள். 7 3 கால அங்கங்களை உணர்ந்திட்டால் 21 படிநிலை இயக்கங்களுமே புரிபடும். எனினும் துரிதமான முதல் நிலை இயக்கத்தினில் ஆட்பட்டுள்ள கலிமனிதர்கள் அமைதி கொண்டு மேல்நிலைகளை ஏற்பது கடினமே. இருப்பினும் சத்திய யுகத்தினில் பிரவேசித்திட்டால் சிந்தனை களம் என்பது முற்றிலும் மாறுபடும். ஏனெனில் வேறு ஒரு கால சக்கர அமைப்பினை ஏற்றிடலாம். காலத்தின் 4வது சூத்திரம். காலச்சக்கரத்தின் 7 படிநிலைகளிலும் 3 அங்கங்களை கொண்ட அணுக்களே நிலைத்து செயல்புரியும். ஓர் மானுடரின் இயக்கமும் 3 அங்கங்களை கொண்ட ஒரு படிநிலை ஆகும். எவ்விதம் ஒரு அணுவின் செயல்பாடுகள் 3 நிலை ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்றது என்றே அறிந்திட்ட நிலையில் மற்றுமோர் கால அங்கத்தில் உள்ள ஓர் அணுவின்
மூன்று செயல்பாடுகளையும் உணர கடவது. காலத்தின் நான்காவது சூத்திரம் என்பது இப்பிரபஞ்ச கால சக்கரத்தின் இரண்டாவது படிநிலையினை குறித்திடும். மனிதர்களின் உள் மூளையில் உள்ள இயங்குகின்ற அணுக்களின் மூவேறு நிலைப்பாடுகளில் எவ்விதம் காலத்தினை சார்ந்த ஆத்மகாயத்ரி மந்திரம் இயங்குகின்றது என்பதனை உணர்ந்திட்ட நிலையில் மற்றுமோர் வகை அணுவின் 3 வித கால இயக்கங்களை அறிந்திடுங்கள். தனது சுய மூளை பகுதியின் முதல் படிநிலை இயக்கத்தினை கடந்து நிற்கும் மனிதர்களால் மாத்திரமே இதனை உணர இயலும். உள் மூளையில் வட்ட அணுக்களில் நிலைத்துள்ள முதல் படிநிலை இயக்கத்தின் 3 சூத்திரங்களை அறிந்திட்ட நிலையில் காலத்தின் இரண்டாம் படிநிலையில் உள்ள ஞான அணுக்களின் இயக்கம் குறித்தே அறிந்திடுவோம். ஞான அணுக்களிலும் 3 நிலை இயக்கங்கள் உண்டு. எனினும் அவை வெப்பம், குளிர்ச்சி, நிர்மலத்தன்மை எனப்படும் இயக்கங்களை கடந்து குளிர்ச்சி, நிர்மலத்தன்மை மற்றும் புவி கடந்த சூட்சம வெப்பம் எனும் மாறுபட்ட இயக்கத்தினை கொண்டிருக்கும். ஞான அணுக்களில் புரோட்டான்ஸ் மற்றும் நியூட்ரான்ஸ் அணுக்களே புற இயக்கத்தினை கொண்டிருக்கும். புறத்தினில் எலக்ட்ரான்ஸ் எனப்படும் வெப்ப அணுக்கள் அமைய பெற்றிருப்பதில்லை. மாறாக மையத்தில் சூட்சம வெப்பம் எனப்படும் ஓர் உன்னத நிலை இயக்கம் உண்டு. இப்பிரபஞ்ச பேரறிவின் ஒரு துளி இயக்கமாகவும் இதனை உணர்ந்திடலாம். நான்காம் சூத்திரம் வெளிப்படுத்தும் உன்னத நிலை என்பது ஞான அணுக்களின் புறத்தினில் நிலைத்து இயங்குகின்ற நேர்மறை ஆற்றல்களை உடைய அணு சக்தி குறித்ததாகும். அவற்றினை உணர்வதற்கு உதவும் கருவியே ஆத்ம காயத்ரி மந்திரமாகும். அனைவரும் பலமுறை மந்திரம் உரைத்த பின்னர் ஒரு முறையோ அன்றி 3 முறையோ மிக மிக மெல்லன இம்மந்திரத்தினை உரைத்திடுங்கள். புறத்தினிலே ஓசை எழுப்பி ஒவ்வொரு அட்சரமாக நிதானித்து உரைக்கையில் ஞான அணுக்களின் புறப்பகுதியில் உள்ள புரோட்டான்ஸ் எனப்படும் குளிர்ச்சியான நேர்மறை ஆற்றல்களை வெளிப்படுத்தும் அணுக்களின் அதிர்வு நிலைகள் அதீதமாய் வெளிப்பட்டு புறமூளையில் உள்ள அணுக்களோடு கலப்புறுவதனை உணரலாம். எந்த ஒரு பணியினையும் நிதானித்து ஆற்றுகின்ற செயல்திறன் பெருகும். புற அணுக்களின் வெப்ப சக்தி குன்றும். துரிதமாய் இயங்கும் மனநிலை மாற்றம் அடையும். உணர்ந்து பயின்றிடுங்கள். சத்தியம் உணர்ந்திடவே ஆசிகளை பொழிகின்றேன். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்